வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் அடிபணிந்து இந்த காலை வேளையில நேரடியாகவும் நேரலையிலும் இணைந்துள்ள மெய்யன்பர்கள், இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் கூறி, இன்றைய சிந்தனையின் தலைப்பாக இறையாட்சி நடத்தும் சீர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு புதிய அன்பர்களுக்கு ஏதாவது அறிமுகமாகாத ஒரு தலைப்பா இருக்கலாம். இது மகர்ஷியோட ஒரு கவிதையில அருட்பேராற்றல் அன்பு குரல் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல ஒரு பாடல்ல வர ஒரு வரியை தான் தலைப்பா தேர்ந்தெடுத்திருக்கேன். இறையாட்சி நடத்தும் சீர். இங்க ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. இறையாட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு, சீர்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல இந்த சீருங்கிற வார்த்தை நம்ம எல்லாரும் அதிகமா பரிச்சயம் ஆயிருப்போம். நம்ம வழக்கத்துல வெவ்வேறு விதங்கள் அதை பழகியிருப்போம். இருந்தாலும் இறையாட்சிக்கும் சீருக்கும் என்ன சம்பந்தம், இறையாட்சினா என்ன, இதை ஒட்டிய மனவளக்கலையில உள்ள தத்துவம் என்ன, அது நம்ம வாழ்க்கையோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு சிந்தனை பரிமாற்றம் தான் நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். சீர் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, தமிழ் இலக்கணத்துல யாப்பு இலக்கணத்துல இந்த செய்யுள் உறுப்புக்கு இந்த சீருங்கிறது முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறதா கேள்விப்பட்டேன். இலக்கணத்தை ரொம்ப அதிகம் ஆழமான அதுல உள்ளேயும் போக முடியல எனக்கு. இருந்தாலும் ஆர்வலர்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நம்ம வார்த்தைகள்ல இருக்கிற அந்த ஓசையை ஒழுங்குபடுத்தி அது ஒரு அசைங்கிற ஒரு நிலையில அந்த எழுத்துக்கள் அசைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த அசைகள் இணைந்து இயங்குறப்போ அதை ஒரு சீர் அப்படின்னு ஒரு இலக்கண மரபு சொல்லுது. அந்த சீருக்கு இலக்கணத்துல 4 வகையா சீரை பிரிக்கிறாங்க. ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை சீர்னு. நம்ம சாதாரணமா நமக்கு பரிச்சயமாகிற வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், விழாக்கள்ல, சுப விழாக்கள்ல இந்த மாதிரி சீர்வரிசை எடுத்துட்டு போறதை பாக்குறோம். நமக்கு தேவையான விருப்பமான எல்லா பொருட்களையும் ஒரு ஒழுங்கான முறையில எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதை ஆல்பத்துல எல்லாம் போடுவோம் இல்லையா, சீர் வரிசைன்னு சொல்றோம். அப்போ அந்த சீருங்கிறது மனிதன் கண்ணோட்டத்துல பாக்குறப்போ பொருள் ஒரு ஒரு அழகான ஒரு வடிவமைப்புல இருந்துச்சுன்னா அதை சீர் வரிசைன்னு சொல்றாங்க. ஆனா அதே மற்ற பொருட்கள் அந்த சீருங்கிற வார்த்தைக்கு என்ன பொதுவான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒழுங்கு, நேர்மை, சமநிலை அப்படின்றாங்க. நீங்க நிறைய வார்த்தைகள் இதை ஒட்டி இருக்கலாம், பார்த்துருக்கலாம். சீருடை, யூனிஃபார்ம்னா சீருடைன்னு சொல்றாங்க இல்லையா. சீர்திருத்தம்ன்றாங்க. திருத்தம்னாலே ஒரு மாற்றம் தான், அதுல ஒரு ஒழுங்கு இருந்துச்சுன்னா சீர்திருத்தம்ன்றாங்க. சீர்மை, நம்ம தமிழ் வாழ்த்துப்பா பாடுறப்ப கூட உன் சீர் இளமை திறம் வியந்து அப்படின்னு ஒரு இளமையையும் சீர் இளமைன்னு சொல்றப்போ அது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மெருகேற்றுது. நற்பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீருங்கிற வார்த்தைக்கு செல்வம், அழகு, நன்மை, பெருமை, புகழ், தலைமை, மதிப்பு, இப்படி பல்வேறு பொருட்களை தரக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு சீரிய வார்த்தை தான் இந்த சீர்மை, அந்த சீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ இதையும் இறை ஆட்சிங்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? அங்க மேல பாத்தீங்கன்னா மனிதன் கண்டுபிடிச்ச சீருக்கும் இறை ஆட்சி செய்கின்ற சீருக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த படத்திலேயே பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையும் தனக்கே உரிய ஒரு இயக்க ஒழுங்கோடு இயக்கிட்டு இந்த நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கிற இந்த இறை ஆற்றலை நம்ம ஒரு பேராற்றலை நம்ம அது சீர்மை அப்படிங்கிறத புரிந்து கொள்வதாக இந்த படத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த தத்துவம் நம்ம என்ன இங்க பார்க்க போறோம் அப்படின்னா, இறை ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா. நமக்கு எல்லாருமே தெரியும் சில ஆட்சி முறைகள், மக்கள் தேர்ந்தெடுத்து அதை மக்களாட்சின்றோம். இதுக்கு முன்னாடி அதுலயே வலிமை மிக்க ஒருத்தன் இருந்த அரசான்னா அதை மன்னராட்சின்னு சொன்னோம். ஸோ குடியாட்சி, முடியாட்சி, இப்படி எல்லாம் இருந்து இந்த இறை ஆட்சிங்கிறது என்னன்னா, இந்த எல்லாவற்றையும் இயக்கி நம்மளையும் இயக்கிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரும் ஆற்றலாக இயங்கிட்டு அந்த ஒரு இறை வழி நடத்துகிற அந்த ஒரு
தலைமை பண்பு தான் இறையாட்சி அப்படிங்கிற ஒரு வகையில நம்ம சிந்தனையில எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முதல்ல இறை நிலை பற்றிய ஒரு சின்ன புரிதல் இருந்தாதான் அது எப்படி தன்னை சீர்மையாக நம்மை வழி நடத்துகிறத புரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன இறைநிலை பற்றிய ஒரு புரிதலோட நம்ம இன்னைக்கு சிந்தனையை தொடருவோம். இறைநிலை அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றல் வந்து சுத்த வெளிங்கிற ஒரு ஒரு பொருளோட நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுதான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருப்பாக இருந்த ஒரு நிலையை வந்து இயங்கி பெற்ற ஒரு மாற்றம் தான் துகள், இறை துகள். அது இயங்க ஆரம்பிச்சப்போ அது இறை துகளாகவும், அதுவே கூட்டு இயக்கமாக இருக்கிறப்போ விண், அப்புறம் பௌதிகங்களா மாறி, அப்புறம் உயிரினங்களா மாறி, விலங்குகளா வந்து, மனிதன் வரைக்கும் வந்து, பல்வேறு மனிதர்களும் இப்ப நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த எல்லாவற்றுக்கும் ஆதியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறைநிலை அப்படிங்கிற ஒரு சுத்த வெளின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள். இப்போ அந்த இறைநிலைக்கே உள்ள ஒரு சில தன்மைகள்ல வந்து ஒரு தன்மை வந்து அறிவு. அது உயிரற்ற பொருள்ல வந்து அது எப்படி இயங்குது, உயிரினங்கள்ல ஜீவன்கள்ல அது எப்படி இயங்குதுங்கிறத நமக்கு தத்துவத்துல இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜட பொருட்கள்ல வந்து வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு பேட்டர்ன் சொல்லக்கூடிய ஒரு வடிவம் இருக்கு, அது இயங்குறதுக்கான ஒரு துல்லியமும் அந்த இயக்கத்துக்கு ஒரு ஒழுங்கும் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அது நம்ம எல்லா தோற்ற பொருட்களையும் பார்க்கலாம். அதே போல ஜீவன்கள்னு வந்துச்சுன்னா அறிவு அங்க அடுத்த நிலைக்கு மாறி அது உணர்தலாகவும் அந்த துய்த்தல் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் முன்ன பின்ன நடந்ததை பிரித்து உணரக்கூடிய ஒரு அறிவாகவும் இந்த உயிரினங்கள்ல இந்த அறிவு செயல்படுது. அப்போ தன்மைகள் அப்படின்னு நம்ம ஒருத்தரை பத்தி சொல்றப்போ அவரோட கேரக்டர் இப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நம்ம எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிற இந்த இறைநிலைக்கு உள்ள தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 தன்மைகள் சொல்றாங்க. வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த வற்றா இருப்புங்கிறது நம்ம எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற அந்த ஒரு தன்மையை குறிக்கிறதுக்காக இதை சொல்றோம். அல்ல குறையாது, அதுல அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு ஒரு பொருளை சொல்றப்போ அந்த வற்றா இருப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். பூரணம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. அதுக்கு எல்லாம் வல்ல ஆற்றல் அதுக்கு இருக்கு, பெரிய ஆற்றல் இருக்கு. அதுதான் அந்த இயக்க ஒழுங்கோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. அறிவாகவும் அது செயல்படுது. அதே நேரத்துல காலம்ங்கிற ஒரு தன்மையை கொண்டு இருக்கு. இது இறைநிலைக்கு உள்ள தன்மைகள். அந்த தன்மையை கொண்டு அது எப்படி இயங்குதுங்கிறப்போ அதை ஒரு 3 திறம்ங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க தத்துவத்துல. அது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் அறம். இந்த 3 தன்மைகள் திறத்தையும் கொண்டு இது நம்மை வழி நடத்துகிறது. தன்மாற்றம்ங்கிறது டிரான்ஸ்பர்மேஷன். ஒரே ஒரு நிலையில இருந்து இல்லாம தன்னை அவ்வப்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குது. அப்போ தானே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பருவத்திலையும் தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மியூட்டேஷனுங்கிற அந்த தன்மையோட இயல்பூக்கம் மாறிட்டு அந்த ஒவ்வொரு வினைக்கும் செயல் விளைவாக காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த திறத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ளதுதான் இந்த இறைநிலை. கூடுதல் அறம் அப்படிங்கிற ஒரு பண்பு இந்த 3வது தன்மையாக சொல்லப்படுது. அப்போ இந்த தன்மாற்றம்ங்கிறது தான் இங்க திருப்பி விளக்கியிருக்காங்க. பேரறிவாகிய இறையே இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உயிராகி அதிலே ஒவ்வொரு மாற்றமா வந்து தன்மாற்றம்ங்கிற ஒரு தன்மையிலையும் தாவரத்திலிருந்து மனிதன் வரைக்கும் அதை மியூட் ஆகி அதுக்கப்புறம் அறம்னு சொல்லக்கூடிய எல்லா தோற்றத்தையும் நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கிறது இந்த இறைநிலைங்கிறத உணர முடியும். அதுதான் இந்த கூடுதல் அறம். அப்போ இன்னை சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கிற இந்த தலைப்பு வந்து செயல் விளைவு அப்படிங்கிற மகர்ஷியோட ஒரு உயர்ந்த தத்துவம் தான் இன்னை சிந்தனைக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு புரிதலுக்காக முன்னாடி சொன்ன சில கருத்துக்கள். அப்போ செயல் விளைவு இந்த ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்கு, அது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்திலையும் இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத புரிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு இனிமையாகவும் விழிப்பு நிலையில் நம்ம கடந்து செல்லலாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தைங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். நம்முடைய எண்ணம், சொல், செயல்னு வந்தாலே செயலுக்கு மூலமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த செயல் வர்றதுக்கு முன்னாடி அது சொல்லாகவும் சொல்லுக்கு மூலமாக எண்ணமாகவும் வந்திருக்குது. அப்போ எண்ணத்திலேருந்து ஆரம்பிச்சு எண்ணம், சொல், செயல் இந்த 3க்குமே விளைவு இருக்கு. செயல் செஞ்சாதான் விளைவுன்னு கிடையாது, எண்ணினாலும் அதுக்கு விளைவு உண்டுங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மனிதனின் செயல் இறைநிலையின் விளைவு. அப்போ இந்த நீதி இதுல ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த கூடுதல் அறம் அப்படிங்கிற ஒரு
பண்பை இங்க சொல்றோம். செயல் மனிதன் செஞ்சாலும் அந்த செயலை ஒட்டியே அந்த விளைவும் வருது அப்படிங்கிறத நம்ம எப்ப புரிந்து கொள்றோமோ அப்போ நம்முடைய செயல்ல ஒரு ஒழுக்கமும் ஒழுங்கும் வந்துவிடும். அப்போ மனிதன் செயல்ல இறைவனின் விளைவு தொக்கி நிற்கிறது, அதோட சேர்ந்தே வருகிறதுங்கிற அப்படிதான் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். மகர்ஷியோட ஒரு மாக்கோல கவிதையை இங்க குறிப்பிடலாம் இருக்கேன். விளைவு இலா வினையில்லை, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவ்வினையின் இவை வினையின் தன்மை ஒக்கும். நம்ம என்ன செயல் செய்யறோமோ அந்த தன்மையை ஒட்டி அதனுடைய விளைவும் தரமும் இருக்கும். அப்போ ஒரு செயல் இப்ப செய்யறதுக்கும் அதை கொஞ்ச நாள் கழிச்சு செய்யறதுக்கும் உள்ள விளைவும் மாறுபடும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ரொம்ப ஆழமான கவிதை. இதை நம்ம மீண்டும் மீண்டும் மனதில் இருத்தி படிச்சு பார்த்தோம்னா இந்த நீதியை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப சுருக்கமான எளிமையான கவிதையான ஆழமான ஒரு தத்துவம் இதுல அடங்கி இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்காக திருக்குறள் வள்ளுவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு 2-3 குறளை இதுல இணைத்திருக்கேன். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அவர் செயல் தெரிந்து செயல் வகை வினை திட்டம், எப்படி வினையை செய்யணும், இதுக்கெல்லாம் அடிகாரத்துல 10 குறள் கொடுத்திருக்காரு. நான் செலக்டடா ஒரு 3 குறளை மட்டும் இப்ப சிந்தனைக்கு எடுத்திருக்கேன். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். அதாவது ஒருவன் செய்ய தேயாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான். அப்போ செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதுல உள்ள ஆழமா இருக்கிற அந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு எந்த செயலை நாம் எப்ப செய்ய வேண்டும், அது செய்வதனால் விளையும் நன்மை தீமைகளை புரிந்து நாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் இது. மகர்ஷியோட ஒரு பாடலை இங்க நம்ம புரிந்து கொண்டு தேவையும் விளைவும் அப்படிங்கிற ஒரு பாடலை ஞானக்களத்திலிருந்து எடுத்திருக்கேன். இயற்கையாய் எழும் தேவை காலத்தோடு ஏற்றபடி அவ்வப்போ முடியாவிட்டால் இயற்கையே எண்ணத்தின் வேகமாகி ஏதேனும் ஒரு வழியில் பிறழ்ந்து இயங்கும். இயற்கை அறிவின் நிலையில் முறை பிறழ்ந்தால் ஏற்படும் பின் விளைவுகளே வாழ்க்கை துன்பம். இயற்கை அறிவு தேவை விளைவு அறிந்தோர் எண்ணி மனிதர் வாழ்வில் ஏற்றம் காணீர். இப்போ தேவைகள் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கு. முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு, பயணிக்கிறதுக்கு தேவை, அடிப்படை தேவையிலிருந்து இப்ப உள்ள அன்றாட தேவைகளும் இதுல நம்ம ஒட்டி யோசிச்சோம்னா, இதுல ஏதாவது நிறைவேறாத தேவைகளோ ஆசைகளோ அது தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை நிறைவேற்றுவதற்கு இயற்கையே ஏதேனும் ஒரு வழியில பிறழ்ந்து இயங்கும் அப்படின்றார். அப்போ இங்க இந்த பிறழ்ந்தால் என்ன நடக்கும்னா நமக்கு வாழ்க்கையில துன்பம் வருது. துன்பம் வருதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய தேவைகளும் ஆசைகளும் நிறைவேறாமலோ இல்லைன்னா இயற்கையை ஒட்டி இல்லாம முரண்பட்டோ நடந்துச்சுன்னா இருக்கும். அப்போ நம்ம அதை ஏற்றம் வேணும், வாழ்க்கையில முன்னேறணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம இந்த 4 விஷயங்களை பார்க்கணும். இயற்கை அறிவு, தேவை, விளைவு, இந்த 3ஐயும் கணித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம். மன அலையும் இறைநிலையும். அப்போ மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்புன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனதுல நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆற்றலாக இருந்து நம்மை, அதாவது இறைநிலையோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் மனிதனிடத்துல மனமா இருக்கு. அப்போ அந்த ஜீவகாந்த அலை அந்த மனத்தோட அடித்தளத்துல இறைநிலை அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியா இருந்து செயல்படலாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ அதுக்கு இந்த யோக பயிற்சிகள், அமைதி அடைவதற்கான வழிமுறைகள் நமக்கு எப்ப தேவைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த செயல் விளைவை பத்தி யோசிக்கிறப்போ விவேகானந்தரை நம்ம தவிர்க்க முடியாது. என்ன, செயல் மூலமாக கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில அதை கடைபிடிச்சவர் 4 யோகத்துக்கும் அவர் உரை எழுந்தாலும் கர்மயோகம் அவர் எழுதிய கர்மயோகத்தோட ஒரு சின்ன கோட்ஸ் இதில் போட்டிருக்கேன். பலனில் பற்றின்மை, நீங்கள் செய்யும் செயலுக்கு கிடைக்கும் பலனை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முழு ஈடுபாட்டையும் உழைப்பையும் செயலில் மட்டும் செலுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றாரு. கடமையை அறமையா கடமையை அறத்தோட சேர்ந்து செய்யறப்போ அது கர்மயோகமா மாறிடுதுங்கிறது அங்க அவர் சொல்றாரு. கடமையே முக்கியம். எந்த ஒரு வேலையையும் ஒரு உயர்ந்த கடமையாக ஏற்று செய்யும் போது அதுவே உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும். முத்தையாவும் நிறைய உரைகள்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. கடமையை முன்னிறுத்தி நாம் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது. மன அமைதிக்கும் அது
உதவுது. பலனை எதிர்பார்க்கும் போது என்னென்ன வருதுன்னா பயம், பதற்றம், ஏமாற்றம் இதெல்லாம் வருது. அப்போ அமைதி வேணும்னா கர்மத்தை, கடமையை அறத்தோட சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இப்போ நாம் செய்யும் செயல்களுக்கு என்னென்ன மாதிரி விளைவுகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதிங்கிற ஒரு நிலையும் அது பேரின்பம். இப்போ ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு நாம் மேம்படுத்தியிருக்கோம், எந்த அளவுல நாம் அறிவை நாம் விழிப்பு நிலையில் வைத்திருக்கிறோங்கிறத பொறுத்து இந்த விளைவுகள் மாறுபடும். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளைவு இருக்குமானா இருக்காது. அந்த விளைவுக்கு சில காரணங்கள் அதுல அடிப்படையா இருக்கும். அப்போ இந்த 4 வகையில நமக்கு பலன்கள் கிடைக்குது. அப்போ விளைவை கணித்து அளவு முறையோடு செயலாற்றி வாழும் பண்பாடை நம்ம வளர்த்துக்கணும். அதையே நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும். அப்போ ஒரு செயலோட விளைவு அப்பயே கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு சில காலமும் ஆகலாம். ஆனா செயலுக்கு விளைவு நிச்சயம்ங்கிறத நம்ம மனதுல பொறித்து கொள்ளணும். இந்த காலம்னு சொல்றப்போ ஒரு சின்ன செயலுக்கு விளைவு உடனடியா வரலாம், அடுத்த தலைமுறைக்கும் வரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காலம்ங்கிறது அதுல ஒரு புரிதலை நம்ம மனசுல வச்சுக்கிறத ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லலாம்னு இருக்கேன். கதை வந்து ஒரு நபர், அவர் பேர் சுப்புன்னு எடுத்துக்கோமே, முத்தையா கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ சுப்பு வந்து தனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில, பிரச்சனையை வாழ்க்கையா கடந்துகிட்டு இருக்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து நம்ம ஊருக்கு ஒரு குரு வந்திருக்காரு, அவரு பக்கத்துல ஆசிரமம் இருக்கு, நீ போய் அவரை பாரு, எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்க சொல்றாரு. சரி, இவர் அங்க போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு நான் சந்திக்கிற எல்லாமே பிரச்சனையா இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்படியா, ஒண்ணும் இல்ல, பின்னாடி ஆசிரமம் பின்னாடி வந்து ஒரு மாட்டுக்கொட்டை இருக்கு, மாடெல்லாம் கட்டி இருக்கும், அங்க ஒரு 50 மாடு இருக்கு, நீ போய் அந்த மாடெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரான். பிரச்சனையை சொல்லும் தான் இவருக்கு வேற ஏதோ வேலை கொடுக்குறாங்க. அவரு போய் பார்த்துட்டு அங்க போய் பார்த்தா ஒரு மாடு நின்றுட்டு, ஒரு மாடு நவுந்துட்டு இருக்கு, ஒரு மாடு பின்னாடி தள்ளிட்டு இருக்கு, ஒன்னு செஞ்சுட்டு இருக்கு. வந்து இவர்கிட்ட சொன்னாரான், அதோட வேலையை செஞ்சுட்டு இருங்க, ஒவ்வொரு மாடும் ஒரு மாதிரி செயல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, ஓகே, நீ வந்து என்ன பண்ணு, இன்னைக்கு போய் அந்த எல்லா மாட்டையும் நல்லா படுக்க போட்டு அது தூங்கினதுக்கு அப்புறம் நீயும் தூங்கிட்டு காலையில வா, நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டாரான். சரி, ஓகேன்ட்டு போய் அவர் போய் பின்னாடி போய் கொட்டையில போய் உட்காந்துட்டாரு. சில மாடு படுக்குது, சில மாடு எந்திரிக்குது. இவர் போய் அடிச்சு அதை படுக்க வச்சு பாக்குறாரு, ஒன்னும் சிலது படுத்துச்சுன்னா திருப்பி அடுத்த மாடு எழுந்துக்குது. ஸோ நைட்டு ஃபுல்லா அவர் முயற்சி பண்ணி எந்த மாட்டையும் அவரால் முழுமையா படுக்க முடியல, இவரும் தூங்கல. அடுத்த நாள் காலையில வந்து குரு கிட்ட வந்து கேட்கிறாரு, எப்படி இருந்துச்சு, என்ன பண்ண, எல்லாம் தூங்கிடுச்சான்னா, இல்ல நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், எந்த மாடும் வந்து படுக்கிற மாதிரி இல்ல, ஒன்னு படுத்தா ஒன்னு எந்திரிக்குது அப்படின்னு சொன்னாரான். அப்போ உன்னோட பிரச்சனையும் இந்த மாடு மாதிரி தான், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுன்னு நினைச்சு வாழ்க்கையை சந்திச்சுன்னா நீ போக முடியாது. சில பிரச்சனைகள் வந்து காலத்தின் கையில கொடுக்கணும், இறைவனின் கையில கொடுத்துடணும். ஒன்னால முடிஞ்சது செஞ்சு கடந்து போனினாலே அந்த மாற்றம் வந்து, அந்த காலம் வந்து அதுக்கான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரான். இந்த சிந்தனைக்கு இது பொருந்தலைன்னா நீங்களே பொறுத்திக்கிங்க. வாழ்க வளமுடன். ஆமா, சில நேரத்துல கதை சொன்னா ஒரு எப்படி பாடல் சொன்னா ஒரு சேஞ்ச் வருது, அது மாதிரி அந்த மூடுக்கு ஒரு கதை சொன்னா நல்லா இருக்குங்கிறத ஒரு கதையை சேர்த்தேன். இன்னொரு குறளையும் இதுல எடுத்துக்கலாம். இதுவும் வள்ளுவர் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் தான். செயல் செய்யறப்போ, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அறிமுகமாகாத ஒரு குறளா இருக்கும், இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம சிந்தனைக்காக எடுத்துக்கிட்டதுதான். ஒரு செயலை செய்யறப்போ அது செயலை செய்து முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட நம்ம திட்டமிடல், கண்காணித்தல், செயல்படுத்தல், இதை நம்ம மகரிஷி கொடுக்குற அந்த எளிமையான தத்துவத்தை வள்ளுவர் அந்த காலத்துல கொஞ்சம் வேற விதத்துல செய்யுள் பாணியில் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். செய்து முடிக்கக்கூடிய அந்த வகை என்ன வகை, அதுதான் திட்டமிடல். அதுக்கு வரக்கூடிய இடையூறு அதை நம்ம கண்காணிக்கிறோம். முடிந்த போது கிடைக்கும் பயன், அப்போ அதோட விளைவு, இது எல்லாத்தையும் கணிச்சு ஒரு செயலை செய்யணுங்கிறதா இந்த குறள்ல சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு புத்தகம் த சீக்ரெட். அதை எழுதினவங்க ரோண்டா பிரைன் அவங்கிறவங்க அந்த ரகசியம் அப்படிங்கிற நூல்ல செயல் புரிவதன் ரகசியம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற அந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒட்டி நம்ம செயல் செஞ்சா எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எது பயன்படுதுங்கிறத ஒரு சின்ன கோட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க எதை பத்தி அதிகம் சிந்திக்கிறீங்களோ, நல்லதோ கெட்டதோ, அதை உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்கிறீங்க. நீங்க
நல்லதை நினைச்சா அது உங்களுக்கு நன்மையாகவே வரும். கெட்டதையே நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஈர்ப்பாற்றல் உங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ நேர்மறை சிந்தனையோட முக்கியத்துவத்தை இங்க சொல்றாங்க. உங்க எண்ணங்கள் வந்து ஒரு காந்தம் மாதிரி செயல்படுது. நேர்மறையா சிந்திச்சீங்கன்னா நேர்மறையான விஷயங்கள் உங்களை சுத்தி வருது. அதே எதிர்மறையா இருந்துச்சுன்னா அதோட விளைவுகளும் எதிர்மறையாகவே இருக்கும். அப்போ பிரபஞ்சம் இதுக்கு உதவி பண்ணுதுங்கிற ஒரு வார்த்தையும் அவங்க சேர்த்து சொல்றாங்க. அவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ஆத்தர், எல்லாருக்கும் இந்த புக்கை படிச்சிருக்கலாம் தமிழ்லயோ ஆங்கிலத்திலேயோ. பிரபஞ்சத்தின் உதவி உங்கள் எண்ணங்களை பிரபஞ்ச ஆற்றலா மாற்றி உங்களுக்கு உதவுது. இதை நீங்க தீவிரமா விரும்புற விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய செயலை வந்து எந்த அளவுக்கு ஈர்ப்பு ஆற்றல் மூலமாக நீங்க அதை செயல்படுத்த முடியுங்கிறது அவங்க அதுல சொல்றாங்க. அப்போ பிரபஞ்சம் நமக்கு துணை புரியுதுங்க. அந்த இறையாட்சி நமக்கு வாழ்க்கையில ஒரு அங்கமா செயல்படுதுங்கிறத புரிந்து கொள்வதற்காக அந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிற ஈர்ப்பு ஆற்றலை இங்க சொல்லியிருக்காங்க. விளைவு எப்படி வெளிப்படுது? செயல் செய்யறோம், விளைவு என்ன மாதிரி வகையில வெளிப்படுதுங்கிறதுக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்றாங்க மகர்ஷி. நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம். ஸோ விளைவுகள் வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம ஒரு செயல் செய்யறோங்கிறத பொறுத்து, எல்லாருக்கும் ஒரே நோக்கம்னு சொல்ல முடியாது. அது நல்ல நல்ல நோக்கமாகவும் இருக்கலாம், அல்லது அந்த விளைவு வந்து ஒரு கெட்ட நோக்கத்துக்காகவும் இருக்கலாம். ஸோ நோக்கத்தோட ஒரு தன்மையை பொறுத்து விளைவுகள் மாறும். அவருக்கு இருக்கிற திறமையை பொறுத்து விளைவுகள் மாறும். எந்த பொருள், யாரை தொடர்பு கொண்டு யாரை வைத்து அந்த செயலை செய்ய முனைகிறாரோ அந்த தொடர்பு கொள்ளும் பொருள், அது நபரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எந்த இடம், காலம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 வகையில அந்த சூழ்நிலையை பொறுத்து விளைவுகள் மாறும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக இதை போட்டிருக்கேன். இன்னொரு சின்ன ஒரு கதையை இன்னொரு தடவை இந்த இதை ஒட்டி ஒரு சொல்லிக்கலாம். அப்போ சூழ்நிலை அப்படிங்கிறத வச்சு சொல்றப்போ இன்னொரு 2 கேரக்டர், இப்போ வந்து குப்பு சுப்புன்னு எடுத்துக்கோமே. இதுல இந்த 2 பேரும் ஒரு பயணிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சின்ன வயசுலயே துறவரம் பூண்டவங்கன்னு வச்சுங்க. அவங்க தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போறாங்க. வெளியில கொஞ்சம் எல்லாரையும் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ரொம்ப பலத்த காற்று, அந்த மாதிரி ஒரு மாதிரி மழை வேகமா பெய்யுது. அவங்க அந்த வீட்டுக்கு, அவங்க சொந்த வீட்டுக்கு போறாங்க. நடந்து இருட்டா இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய் அங்க போய் பார்த்தா கூரை எல்லாம் பிஞ்சு அந்த காத்துல எல்லாமே ஓப்பன் ஆகி கிடக்குது. கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, ஆஹா எவ்வளவு மோசமா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம திருப்பி வந்து பார்த்தா நம்ம வீடு இப்படி எல்லாம் மழையினாலையும் வெள்ளத்தினாலையும் காத்துனாலையும் பிஞ்சு போய் கிடக்கு, இந்த இயற்கை கருணையே இல்லையான்னு சொல்றாரு. இன்னொருத்தர் கூட வந்து ஒரு என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இவ்வளவு மழையிலையும் திருப்பி நம்ம வந்து தங்கறதுக்கு ஒரு கொஞ்சமா ஒரு போர்ஷன் அங்க இன்னும் கூரையோட இருக்கு பாரு, நம்ம அங்க போய் தூங்கிக்கலாம், வா இன்னைக்கு பொழுது இப்படிதான் போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. போய் உள்ள போய் உட்காந்து படுத்து கீழே உட்காந்து பார்த்தா மேல வானம் தெரியுது. அவர் சொல்றாரு, ஆஹா இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு மேல வந்து மழையாவோ இல்ல விடியா ஏதாவது விழுந்துச்சுன்னா நம்ம எங்க போய் தூங்குறது? சோ இறைவனுக்கு கருணையே இல்லை அப்படின்றாரு. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நமக்கு எவ்வளவு ஒரு வாய்ப்பு பாரு, கூரையா இருந்துச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அழகா இருக்கு, நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு, படுத்துக்கிட்டு இந்த அழகை நான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே தூங்கிட்டாராம். அந்த இன்னொருத்தரால தூங்கவே முடியலையா இரவு முழுக்க. காலையில எழுந்து பாக்குறப்போ 2 பேருக்கும் யாரு அமைதியா இருந்தாருன்னா நல்லா தூங்கி எழுந்தவர். அவரு நீ ஏன் எப்படி நீ இதை உன்னால தூங்க முடிஞ்சு அப்படின்னு கேட்கிறப்போ அப்போ அவர் சொல்றாரு, இயற்கையோட ஒரு கொடைதான் இது. நம்ம வந்து எந்த அளவுக்கு அமைதியாகவும் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த சூழ்நிலை நமக்கு அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எப்போ பிரச்சனையை மட்டுமே, அதுல உள்ள குறைகளை மட்டுமே நீ பாக்குறியோ அப்போ வந்து நமக்கு வந்து சிக்கலும் சங்கடங்களும் தான் வரும். அப்போ நிறையை பார்க்கணும், சூழ்நிலையில உள்ள நிறையை பார்க்கணும், குறையை பார்க்க கூடாதுங்கிற புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அதுல சொல்றாரு. நம்ம அடுத்த ஒரு சின்ன குரலோட தத்துவத்தை தொடரலாம். இதுவும் நம்முடைய செயல் பற்றிய ஒரு புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குரல் தான். பொருள், கருவி, காலம், வினையினோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். 5 விஷயங்களை சொல்றாரு. தனக்கு தேவையான பொருள், செயல் செய்வதற்கான ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது
தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம். அதை நம்ம சாலமன் பாப்பையா 3 பேரோட பொருள் இருக்கு. எனக்கு அந்த செயலை செய்வதற்கான பொருள், அதற்கான கருவி, அதுக்கான காலம், அதுக்கான தொழில்னா டெக்னிக், அதுக்கான உரிய இடம், இது எல்லாத்தையும் கணிச்சு நம்மளுடைய செயலை செஞ்சோம்னா அது நிச்சயமாக வெற்றியை தரும். ஸோ ஒரு செயலை செய்கிறப்போ இந்த விஷயங்களை நாம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தணும்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ நம்ம செயல் செய்யறோம், ஏன் தவறுகள் வருது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை விஷயங்கள் தான் இது. அறியாமையினால தவறுகள் வருது, அலட்சியப்படுத்தினா வருது, உணர்ச்சி வயம், தன்முனைப்பு அதுல சேர்ந்துச்சுன்னா அதுவும் நம்முடைய செயல் தவறுகள் ஏற்படுவதற்கு காரணமா அமையுது. அப்போ இயற்கை என்ன சொல்லுது, அந்த சட்டம் என்ன சொல்லுது, அது நீதி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா விளைவு நிச்சயம். அந்த விளைவுனால ஒரு பதிவு, அந்த பதிவு விளைவுன்னு அது தொடர்ந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அப்போ செயல் செய்வதற்கு நம்ம கிட்ட என்ன அடிப்படையா தேவைன்னா நமக்கு திறமை, அந்த செயலை பற்றிய ஒரு நோக்கம், இது ரெண்டும் நமக்கு அடிப்படையா இருக்கணும். அதை ஒட்டி நாம் செயலை திட்டமிடணும். அந்த செயல் விளைவுங்கிறத ஒட்டி இன்னொரு கவிதை, இதுவும் மகர்ஷியோட ஞானக்களஞ்சிய பாடல் தான். அந்த வினை பதிவாக எப்படி நம்ம வாழ்க்கையில இணைஞ்சிருக்குங்கிறத சொல்றதுக்காக உள்ள ஒரு கவிதை. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல்கள் பதிவு அனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இங்க இந்த பதிவுகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு மனிதன்கிட்ட வருதுங்கிறத சொல்ற ஒரு புரிதலை இங்க மேல போட்டிருக்காரு. நம்முடைய சஞ்சித கர்மம்னு சொல்லக்கூடிய பதிவு வித்துலையும், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய செயல்கள் மூளை செல்கள்லையும், இந்த புலன்கள் மூலமாக எனக்கு பழக்கமாகவும் பதிவு வந்திருக்கு. இந்த மூணுமே உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வினை பதிவுங்கிறத நம்ம கழிக்கணும்னா பொருள் என்கிட்ட நிறைய இருக்கு, நான் அதை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுடைய செல்வாக்கு ஒட்டியும் பதிவுகளை கழிக்க முடியாது. அப்போ எதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா வினைப்பதிவுகளை மாற்றணும். அத பதிவுகளை மாற்றுவதற்கு நம்ம வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல செயல்களை செய்து, மேற்பதிவுகளை செய்து, மொத்தமாக இந்த பதிவுகளை நம்ம கழிந்தால் மட்டுமே அதுக்கு அகத்தவமும் நம்முடைய பயிற்சிகளும் அதுக்கு ரொம்ப உதவுது. பழிப்பதிவை அகற்றினால் ஒழிய நம்ம அடுத்த நிலைக்கு நாம் முன்னேற முடியாது. அப்போ பதிவு ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்குது, அது விளைவை கொடுக்குது. அப்போ வினையை சரி பண்ணுவதற்கு இந்த பதிவு மாற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு பொருள். இந்த செயலை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். நல்ல செயல்கள், நன்மை தரக்கூடிய செயல்களா இருந்தா அதை புண்ணியம்னு சொல்றோம். அது தீமை பயக்கக்கூடிய செயல்களா இருந்தா அதை பாவம் புண்ணியம் அப்படின்னு 2 வகையில நம்ம பிரிக்கிறோம். இப்போ இறைநிலை என்ன பண்ணுது? அது மனிதனுக்கு துன்பத்தை மட்டுமா கொடுக்குதுன்னா துன்பத்தை மட்டுமே கொடுக்கல, அது இயற்கைங்கிறது ஒரு நீதியோட இயங்குது. அது செயலுக்கான விளைவை கொடுக்கறதுனால அதை அறம் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதல் அறம் அப்படிங்கிற ஒரு பண்போட அதுதான் இறைநிலையின் ஒரு திறமாகவும் இருக்கிறது. இப்போ சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள்னு சொல்றாங்களே, இது மனிதன் செய்யறது இல்லை இல்லையா, இயற்கை தானே செய்யுது. அப்போ இறைநிலை தானே இது நடக்குது. அப்போ தானே ஒரு திருத்தத்தை கொடுக்கலன்னா இந்த சமுதாயத்திற்கு அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு இயற்கை எடுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த சீற்றங்கள். அது புயலாகவோ வெள்ளமாகவோ பூகம்பமாகவோ அந்த சீற்றங்கள் சமநிலைப்படுத்துது. அது சமுதாயத்துக்கான ஒரு விளைவை மாற்றுகிற ஒரு செயலாக இந்த இறைநிலை தன்னை அமைத்துக் கொள்கிறது. அப்போ தவறின்றி தக்கபடி இறைநிலையால் வழங்கப்படும் ஒரு நீதி அப்படிங்கிறதுனால இதை இறை நீதினு சொல்றோம். இது மாக்கோல கவிதை தான். குறிதவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறிதவறி செய்யும் செயலின் விளைவு. செயல் எந்த அளவுக்கு நம்ம விழிப்போட செய்யணும், அதுல நெறி இல்லாத ஒரு செயல் செஞ்சா அது ஒரு துப்பாக்கியில அது குறிதவறி வெடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கவிதை தான் இது. அப்போ விதியும் மதியும் எப்படி இதுல இணைஞ்சிருக்கு? இயற்கையின் ஆற்றலை விதி அல்லது சட்டம் சொல்றோம், லா ஆஃப் ரூல்ஸ். நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் மாதிரி கடவுளோட டிவைன் ரூல்ஸ் இயற்கை விதி, அதை இயற்கை சட்டம்னு சொல்றோம்.
ஆனா மனிதனுக்கு அறிவு இருக்கு, அவனுடைய தன்மையாகவே வந்திருக்கிறதுனால அந்த அறிவை கொண்டு எப்படி அந்த மதியை கொண்டு அந்த இயற்கையின் சட்டத்தையும் நெறிமுறைகளையும் நம்ம புரிந்து நம்ம செயலை செய்யணுங்கிறதுக்கு அந்த மதியை நம்ம பயன்படுத்தணும். அப்போ விளைவுகளை அறிந்து அந்த அறிந்த நிலையில் நம்ம செயலாற்றும் போது அந்த முயற்சி வந்து மதின்னு சொல்லப்படுது. இந்த மதியும் விதியும் வந்து எப்படி புரிந்து கொள்ளுதுன்னா, இப்போ பொதுவா இரும்புங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிடைக்குது, இயற்கையா கிடைக்குது. ஆனா அதை உருமாற்றி நமக்கு தேவையான ஒரு பயன்படும் பொருளா மாத்திக்கிறோம். அது வந்து நம்முடைய அறிவால் நாம் மாத்துறது. அப்போ இரும்பு இயற்கையா இருந்துச்சுன்னா பொருட்கள் வந்து மதியால பெறப்பட்டது. மழையும் வெள்ளமும் வந்து இயற்கையா வர்றதுதான். ஆனா அதை தேக்கி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துறோம்னா அது வந்து அறிவால் நாம் பயனடையக்கூடிய ஒரு செயல். அது மனித அறிவால் கிடைக்கிற ஒரு பயன். அதை மதின்னு சொல்றோம். அப்போ விதியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் விதியின் கையில விட்டுட்டு நான் செயல் செய்யலாமான்னா கிடையாது. மதியினால அதை நாம் அணுக முடியும். அந்த முரண்பாடு இல்லாத அந்த இயற்கையின் விதியை புரிந்து கொண்டு செயலாற்றும் போது மதியின் முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டு அந்த இரையாற்றலே மறுமுனையில மதியா செயல்படுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ மதியின் துணை கொண்டு விதியின் வலுவறிந்து வாழ்வதே அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை மனதில் ஏற்றிக்கொள்வோம். மனவளக்கலைக்கும் இந்த மதியை அளிப்பதற்கு என்ன சம்பந்தம்னா, நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே வந்து இந்த அறிவை தூண்டுகிற ஒரு பயிற்சியாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. அத மனித உடல், அந்த உயிர், மனம், இந்த மூன்றை பற்றிய ஒரு புரிதலை கொடுத்து மனம் எந்த அளவுக்கு தன்னை மேம்படுத்திக் கொண்டு இந்த தன்னுடைய வாழ்க்கையை இனிமையா கழிக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் எந்த அளவுக்கு உதவுங்கிறத இந்த மனவளக்கலை நமக்கு கொடுக்குது. அப்போ மூளை சிற்றறைகள் விரிவடைந்து அறிவு கூர்மை அடைவதற்கு நம்முடைய பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாருக்கும் அது பயன்படக்கூடிய ஒரு பயிற்சியா நமக்கு இருக்கு. நம்ம அதை பயன்படுத்திக் கொள்வோம். இது செயலுக்கு முன் திட்டமிடல் 5 வகையில கணித்து கொண்டு ஒரு செயலை செய்யணும்னு சொல்றாங்க. நாம் எந்த அளவுல நம்முடைய கல்வி அறிவுல இருக்கோம், உடல் வலு நமக்கு என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன செல்வ வளம் இருக்கு, நாம் எந்த அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கோம், இந்த 5ஐயும் கணித்து கொண்டு ஒரு செயலை செஞ்சா நிச்சயமான ஒரு வெற்றி அதுல கிடைக்கும். இது மாக்கோள கவிதை தான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். அப்போ தெய்வ ஒழுங்கமைப்புங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, செயல்லையே ஒட்டி இருக்கு. அப்போ நம்ம தவறுங்கிறது வந்து வெளியில இருந்து வர்றதில்லை, நம்முடைய செயல்ல இருந்து வருது. அப்போ நம்ம அதுக்கப்புறம் போய் பிரைஸ் பண்றதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. நம்ம முதல்லயே திட்டமிட்டு செயல்படணும். இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் நம்முடைய செயல்தான், அது விளைவை ஒட்டியே வருது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதன் ஆற்றும் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவுகளை தவறாமல் அளிக்கும் நியதி வந்து இறைநிலை தன்னகத்தே வைத்துள்ளது. அது ஒரு தராசு மாதிரி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ற ஒரு தராசாக இயங்கிட்டு இருக்கு. ஒருவர் மற்றவருக்கு துன்பம் செஞ்சா அது யாருக்கு போய் சேரும் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காலத்தால திருப்பி கொடுக்கப்படுது. அதே நேரத்துல அவருக்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதனாலதான் நாம் நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சொத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான கருமையம். அதை நம்ம வந்து விளைவாக அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல போவது நம்முடைய பதிவுகள் அப்படிங்கிறதுனால நம்முடைய செயல்கள்ல நாம் விழிப்பு இருந்து செயல்படும் அப்படிங்கிறத இங்க புரிந்து கொள்ளலாம். வேதங்கள்லையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இரையாற்றல் வந்து செயலின் விளைவாக இருக்குங்கிறத புரிந்து கொண்டு மனிதன் இறைநிலையோடு இயற்கையாக ஒன்றி செயல்படணும். விழிப்பு நிலையோட அவன் வாழ்க்கையில செயல்களை செய்யணும். அப்போ அப்படி செய்ய ஆரம்பிச்சா செயல் ஆற்றும் போது அறநெறி இயல்பாக மாறிவிடுகிறது அப்படின்றாங்க. அப்போ விழிப்பு நிலை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்த மனதில் ஏற்றிக்கிட்டு நம்முடைய செயல்களை ஆற்றும் போது துன்பம் இல்லாத அந்த அறநெறி வாழ்க்கை இயல்பா மாறிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். முதல்ல சொன்னதுதான், உடனடியாகவும் வரலாம், காலம் கழிச்சும் வரலாம், இல்லைன்னா அடுத்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறைகள் தாண்டியும் இந்த பதிவுகள் தொடரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க வைக்கிறதுனால நாம் எந்த அளவுக்கு விழிப்போடு நம்முடைய செயல்களில் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டுங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம இந்த தவத்தின் மூலமாக மன அலையை குறைக்கும் போது அந்த நம்ம கிட்ட இருக்கிற கருமையத்தோட அந்த அனைத்து உண்மைகளும் நாமே புரிந்து கொண்டு செயல்படும் போது அந்த அகக்காட்சியாக எதை செய்யணும், நல்லது செய்யணும், எது நல்லது கெட்டதுங்கிற தீர்மானிக்கிற ஒரு அறிவும் நமக்கே இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இறையன்பின் வினை விளைவு நீதி, 2 பாடலோட நம்ம சிந்தனையோட முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பாடல் இது.
இன்ப துன்பம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்காக இறை அன்பின் வினை விளைவு நீதி. ஏன்னா செயல் விளைவை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது இறையோட அன்பு அப்படின்றார். இறை அன்பின் வினை விளைவு நீதி. இந்த தலைப்புல ஒரு பாடல் இது. அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். இப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறது அந்த பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலைக்கு உள்ள பேரறிவு. அந்த ஆற்றலும் அறிவும் ஒன்னா இருந்து நம்முடைய புலன்கள் இயக்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த புலன்கள் மூலமாக உன்னோட இயக்கத்தை நான் எனக்கு புரிஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க அப்படிங்கிறத சொல்லி, நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். அப்போ மனிதனுக்கு வர்ற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எது காரணமா இருக்குன்னா மனிதன் ஆற்றின வினையும் அதன் விளைவும் தான். இது எல்லாமே செயலா இருந்தாலும் விளைவா இருந்தாலும் எங்க போய் பதியுதுன்னா கருமையத்துல போய் பதியுது. அது ஆழமா அங்க பதிஞ்சு அது தேவையான ஒரு நேரத்துல திருப்பி விரிந்து செயலாக மாறுது. அதுவே இன்ப துன்பமா மாறுது. இது எல்லாத்துக்கும் காரணமா நீயே இந்த வழி நடத்துற, என்ன வழி நடத்துற, அதுவே உனது நீதி அப்படிங்கிறத புரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில ஒரு ஏகாந்த நிலையில இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஆனா விஞ்ஞானிகள் இந்த உலகம் இந்த தற்கால விஞ்ஞானம் இதை ஒத்துக்கொள்ளுதானே பாத்தீங்கன்னா இதை பொதுவா ஒத்துக்கிட்டாலும் பட் ஆழமா அதை இறைநிலையோட தொடர்புபடுத்தி ஒத்துக்கிறது இல்லை. நீங்க தொழிற்சாலைன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அதை காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நம்ம தத்துவத்துல. அதே காஸ் அண்ட் எஃபெக்டை இண்டஸ்ட்ரியிலேயே அப்ளை பண்றாங்க. ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன நடக்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டாதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆனா அங்க புரிந்து கொண்டவங்க ஆனா ஆழமா அந்த தத்துவத்தோட அதை பொருத்தி பார்க்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அந்த பொறுமையும் இந்த விஞ்ஞானத்துக்கு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்து செயல்பட்டா இந்த செயல் விளைவு தத்துவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்போ நல்ல பதிவுகள் நம்ம வாழ்க்கையில பெறணும், நம்முடைய செயல்கள் நல்லபடியா இருக்கணும்னா இந்த மூன்றை நம்ம மனதில் இருத்திக்கணும். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லவை விடுதல். அடிக்கடி நான் அந்த தத்துவத்துல எல்லாமே கடைசியா ஒரு ஸ்லைடா அதை போட்டுக்கிறேன். இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொருந்தி வர்றதுனால இந்த 3 விஷயத்தையும் மனதில் ஏற்றிக்கொள்வோம். உள்ளதை உணர்தல் அப்படின்னா உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். எது இருக்கு, எது நீக்கமர நிறைந்து நம்மை வழிநடத்துங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதுல நல்லதையே நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து அல்லவைகளை விடுத்தோம்னா நம்முடைய செயலும் அதை ஒட்டிய விளைவும் நன்மையாக இருக்குங்கிற ஒரு கருத்தை சொல்லி, திருவிளையாட்டு இந்த இறைநிலை நமக்கு வந்து தன்னுடைய விளைவை வந்து மனிதன் மூலமாக ஆற்றுவதனால இறைநிலைக்கு வந்து திருங்கிற ஒரு பெயரோட நம்ம அடைமொழியை சேர்த்துக்கிட்டோம்னா அதனுடைய விளையாட்டு தான் திருவிளையாட்டு. அதனுடைய விளையாடல் தான் இயற்கையினுடைய விளையாடல் அப்படிங்கிறத சொல்ற இந்த பாடலோட இந்த கருத்தை நிறைவு செய்யலாம். இந்த பாடல்ல தான் இந்த தலைப்பும் இருக்கு. இறைவன் திருவிளையாடல்கள் ஈர்ப்பாற்றல் வந்தால்தான். இது வந்து அன்பு குரல் அப்படிங்கிற ஒரு கவிதையில் இந்த எடுத்த ஒரு பாடல் தான். உலகங்களில் ஈர்ப்பு உள் மையம் கொண்டும் உயிர் வகைகளை காந்த கருமையம் கொண்டும் நலமுடனே வடிவம் குணம் நல் இயக்கச் சீரால் நடுநிலையாம் இரையாட்சி நடத்தும் சீர் மறந்தோர். அப்போ மேல சொல்ற 3 வரிசையில் இருக்கிற எல்லாமே வந்து இறைநிலை எப்படி இயங்குது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஈர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை உள் மையமா கொண்டும் இந்த உயிர் வகைகள்ல காந்தத்தை கருமையமா கொண்டும் வடிவம் குணம் நல் இயக்கம் இந்த ஒரு 3 பண்போட இறையாட்சி ஒரு சீரான ஒரு ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு. இதை மறந்த நிலையில செயல்பட்டா என்ன ஆகும்? சீர் மறந்தோர் புலன் உணர்வால் அழிக்கின்றார் பூ உலக வளத்தை. புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதா, பல வகையில் சீரழிந்த ஜீவகாந்த மையம் பண்பட்டு மக்கள் உய்ய அகத்தவமும் வேண்டும். அப்போ வெளியில இருக்கிற இந்த என்னுடைய சுத்தி இருக்கிற மக்களை வந்து நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்கிட்ட இருக்க பொருள் செல்வாக்கு இதை வச்சுக்கிட்டு நான் தூய்மை செய்ய முடியுமானா முடியாது. என்னுடைய ஜீவகாந்த மையம்
பல வகையில சீரழிஞ்சிருக்கு. அதை சரி பண்ணி மக்கள் பண்பட்டு உய்யணும்னா அகத்தவங்கிற இந்த ஒரு பயிற்சி முறைகளை நாம் மேற்கொண்டோம்னா நிச்சயமாக இந்த செயல் விளைவுங்கிற தத்துவம் வந்து நம்ம ஆழமா புரிந்து கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்வு இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த சிந்தனை உரைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.